ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பனங்கல்கண்டு இல்லைன்னா ஏதாவது சர்க்கரை அந்த மாதிரி ஏதாவது இனிப்பான விஷயத்த முதல்ல எடுத்து வச்சுப்போமா. கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பாதாம் பருப்பு ஒரு 200 கிராம் போதும். எடுத்து ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் எடுத்து தோல் உரிச்சு அரைச்சி எடுத்து வச்சுப்போம். கொஞ்சம் கடலை மாவையும் நெய்யில் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு வானாய் எடுத்து வச்சுப்போம். மிதமான தீயில கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து அரைச்சி வச்ச எல்லாம் பாதாம் விழுது சர்க்கரை பொடி எல்லாத்தையும் சேர்த்து இறுகிய பதம் வர வரைக்கும் கிளறிண்டே நோஞ்சுக்கோங்களேன். அற்புதமான இனிப்பான சுவையோட நல்ல வாசனையா கடலை மாவையும் சேர்த்து நெய் சேர்த்து கிளறிண்டே வரணும். அல்வா பதத்துக்கு வந்ததும் இறக்கி வச்சுட்டோ இனிப்பா வரும், ரொம்ப டேஸ்டா வரும். அதை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டோம், அம்சை பண்ணிட்டோம், கொண்டு வந்து தரோம். நம்ம கிட்ட யாராவது தரா இல்லை நாம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. கொடுத்த நேரத்துக்கும் ரொம்ப இவ்வளோ சுவையா இருக்கே அப்படின்னுட்டு கூடவே இந்தாங்கோ இதை டேஸ்ட் பண்ணீங்கல்ல, இந்தாங்க இதுக்கு வெகுமதின்னு யாராவது கொடுத்தா நாம என்ன சொல்லுவோம்? இவ்வளோ அற்புதமான விஷயத்த கொடுத்துருக்கீங்கோ, இதுக்கு எதுக்கு நான் இல்லை ஏதாவது தரணும் அப்படின்னுவோமா மாட்டோமா? அது மாதிரியான விஷயம்தான் இந்த சுவை மிகுந்த பதார்த்தத்துக்கு நாம தான் ஒரு விஷயம் கொடுக்கணும் பொழுது அத மாதிரி தானே நாம பார்த்தோம் இல்லையா? ஸ்ரீமத் பாகவதத்துல பலஸ்ருதின்ற ஒரு கட்டம் 115வது சர்க்கத்துல பார்த்தோம் இல்லையா? பிரபஞ்சம் அனைத்தும் உருவான நிகழ்வு, த கிரியேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ், அவைகளின் ஆக்கம் அழிவு, இட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃப்ரெஷ் கிரியேஷன், கோத்திரம்னு சொல்றோம் இல்லையா? அதை பத்தின, அதாவது வம்சாவளி பட்டியல், மீன்ஸ் genealogy, the genealogies of gods, sages and kings. Okay, நான் மனுக்களின் கால அளவு, means ages of the different means, and சூரிய வம்சம், சந்திர வம்சம் மற்றும் இதர நிகழ்வுகளுடைய மரபு வழி வரலாறுன்னு சொல்லலாம். The history of the dynastics that originated from the sun and the moon. Sargascha pratisargascha vamsho manvantarani cha vamshanucharitam chaiva puranam panchalakshanam. 5 லட்சணங்களை உடைய மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த புராணம், இவ்வளோ உயர்ந்த ஒரு புராணத்தை எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுண்டா எல்லா ஞானத்தையும் அடைந்த திருப்தி வருமோ, எந்த ஒன்றை அடைவதற்காக தான் இந்த விஷயத்தை நாம அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. அண்ட சராசரங்களையும் சுத்தின்னு இருக்கும், ஜென்ம ஜென்மாந்தரமா சுத்தின்னு இருக்கும், பல சரீரங்களை கொண்டு சுத்தின்னு இருக்கும். பிரபஞ்சத்தின் கோடான கோடி ஜீவராசிகள்ல நாம ஒரு அணு பரியந்தம் இருக்கும். இந்த அணு பரியந்தமா இருக்கக்கூடிய இந்த ஜீவன் சர்வ சக்தனாகிய அந்த ஜகத்காரண கர்த்தாவை அடைய பக்தி பிரபத்தியே சாத்தியம். பிறவி பயன் பிரம்மோபாசனம்ங்கிற மனோநிலை வந்ததுக்கு அப்புறமா மற்ற விஷயங்கள் அவசியமாகுமா? என்ன சொல்றீங்க? அது மாதிரிதான் இப்போ
நாம் எல்லாருமே ஞான அனுஷ்டான கர்மாக்களை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். நானும் தான். அம்மா வெள்ளிக்கிழமை தவறாமல் 8 விளக்கேற்றி பெருமாளுக்கு ஒரு இனிப்பான விஷயத்தை அம்சை பண்ணுறது வழக்கம். அம்மா மீன்ஸ் மதரின்லா. கூடவே என்னையும் செய்ய சொல்லுவா. மதரின்லா மாமியார் என்னையும் பண்ண சொல்லுவா. அம்மா சொல்லுவா, அம்மா அங்கே பாரு உனக்கும் ஒன்று கொடுத்துருக்கா பாரு மன்னி அப்படின்னு சொல்லுவா. மன்னி மீன்ஸ் சிஸ்டர்ன்லா. பத்ரிநாத் பெருமாள் அடிக்கடி சேவிச்சுட்டு வருவா. அங்கே மகாலட்சுமி விசேஷம்னு எல்லாருக்கும் வாங்கின்னு வந்து கொடுத்தா, எனக்கும் கொடுத்தா. வெள்ளிக்கிழமை தவறாமல் அந்த மகாலட்சுமிக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுறது, அப்புறம் அம்மா கொடுத்த 8 விளக்குக்கு பூஜை பண்ணுறது. அப்புறமா தங்க பூனால இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோம். மகாபலேஸ்வர், அப்புறம் துவாரகாலாம் சேவிச்சுட்டு வந்தோம். அங்கே பாம்பே மகாலட்சுமி ரொம்ப விசேஷம்னு வாங்கி கொடுத்தா. அதுக்கும் வஸ்திரம் மாற்றி மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி ஸ்லோகங்கள் சொல்கிறது, சில பல அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்கிறது வழக்கம். இவ்வளோ தூரம் யோசிக்காட்டாலும் ஜாம்பவதி பரிணயத்தில் கிருஷ்ணர் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு விசேஷமான வஸ்துன்னா அதை பூஜிக்கிறத பொறுத்து இருக்கு அதனுடைய சாநித்தியத்தை காப்பாத்துற விஷயம். பூஜிக்கணும். உயர்ந்த வஸ்து கிடைச்சதுன்னா, அந்த சமந்தக மணியை கிடைக்கும் போது அதுக்கு சொல்லுவார் பார்த்தீங்களா ஒரு ஸ்டோரி, அற்புதமான கதை ஒன்று பார்த்தோம். அது மாதிரி தான். அந்த மாதிரி சாயங்காலம் கொடுத்ததை பண்ணிட்டு இருக்கணும். சாலை கிராமத்தை ஸ்திரீகள் தொடக்கூடாது, அதுக்கிட்ட நான் போகிறது கிடையாது. அதனால பண்ணிட்டு இருக்கிறது வழக்கம். அன்னைக்கும் அப்படிதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கிரம பிராப்தம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காய்கறிகளை திருத்தின்னு இருந்தேன். அப்போ என் பையன் அம்மா உனக்கு ஃபோன் யாரோ கிளாஸ்மேட்டான் இந்தான்னு கொடுத்தான். கிளாஸ்மேட்டா அப்படின்னு ஃபோனை வாங்கிண்டேன். சுமித்ரா, என்ன ஞாபகம் இருக்கா, நான் பிர்லா மந்திர் கோயிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, சொல்லுங்க சௌக்கியமானு விசாரிச்சேன். அப்புறம் விஷயத்தெல்லாம் சொன்னா, இதுதான் விஷயம் சுமித்ரா, அவனுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பு அப்படின்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறமா அடுத்த வேலைக்கு போயாச்சு. இது ஒரு பக்கம் மைண்டில் இருந்தது. கொஞ்ச நாள் போச்சு. மைண்டில் இது பக்கம் இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். எஸ்பி கோயிலில் ஒன்ஸ் அவர் கிளாஸ்மேட் காதம்பரி ஞாபகம் இருக்கா, பெருமாள் சேவிக்க வந்திருந்தா. ஆச்சரியமான கோயில் நிருசிம்மமூர்த்தி. நான் ஸ்கூல் டேஸில் நாம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் டேஸில் காதம்பரி சங்கிரகம், தர்க்க சங்கிரகம், லகு சித்தாந்த கௌமுதின்னு டெக்ஸ்ட் எல்லாம் 9th அட்வான்ஸ் சான்ஸ்கிரிட்ல படிச்சிருக்கோம். வெரி இன்ஃபர்மேட்டிவ். அதில் ஒரு டெக்ஸ்டில் ஜாபாலி மகரிஷியினுடைய ஆசிரமங்கள், அவர் தவம் செய்யக்கூடிய இடங்கள், அதனுடைய வர்ணனைகள் ரொம்ப நன்னா இருக்கும். ரசிச்சிருக்கேன். அந்த ஆத்தருடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாருங்க, நேச்சர் டிஸ்கிரிப்ஷன், அதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். கிளாஸில் கூட சரி, லெக்சரர் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து டிஃபைன் பண்ணும்போது ஏதாவது ஒரு கான்செப்டில் மைண்டுக்குள்ளே போய் அதை பிக்சரைஸ் பண்ண ஆரம்பித்து அந்த உலகத்துக்கே போயிடுவேன். சரி விடுங்க, அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஓகே. அந்த மாதிரி ஜாபாலி ஆசிரமம் என்னுடைய மைண்டுக்குள்ளே பதிவாகி இருக்கா. அவர் தவம் செய்த பூமி எஸ்பி கோயில், சிங்கப்பெருமாள் கோயில். ஜாபாலி மகரிஷி தவம் செய்த இடம். ரிஷிகளோட தப்போபலம் யுகாந்தரமா இருக்கக்கூடிய விஷயமாச்சே. நிருசிம்மமூர்த்தி ஜாபாலி மகரிஷிக்கு பிரத்யக்ஷமான ஸ்தலம். ஹிரண்ய கசிபுவை வதம் பண்ணும்போது எப்படி இதுவா உக்ரமா, அதே மாதிரி எனக்கு பிரத்யக்ஷமாகணும்னு தவம் செய்த ஸ்தலம் அது. காதம்பரி வந்தப்போ தோட்டத்தில் எலுமிச்சை நன்னா பழுத்திருந்தது. பறிச்சின்னு ஒரு லெமன் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணினோம். அப்புறம் வாழைக்காவும் நன்னா காய்ச்சிருந்தது. கிறிஸ்பியாக வரத்துக்கு சில டிப்ஸ்லாம் கொடுத்தா ப்ரிப்பேர் பண்ணி சேர்ந்து சாப்பிட்டோம். சச் அ மெமரபிள் மூமெண்ட் தான்.
அப்போ அவ 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 நம்பரை அவ கொடுத்த ஃபோன் நம்பர் என்கிட்ட இருந்தது, எங்கேயோ வச்சிருந்தேன். இது விஷயமா அவகிட்ட கேட்கலாம்னு தேடினேன். நவராத்திரிக்கே இன்வைட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையான்னு நம்பரை தேடினேன், கிடைக்கல. அப்புறமா ஒரு நாள் கிடைச்சது. கொஞ்சம் ஜலம் பட்டு நம்பர் ரொம்ப மங்கலா இருந்ததா கால் பண்ணேன். ஹலோ, சௌக்கியமா சுமி? ஒரு பார்க்கில் உன் தங்கைய அவ மாமியாரோட பார்த்தேன். நான் உன் நம்பர் வாங்கி நான் தான் கொடுத்தேன். இதுதான் விஷயம், உன்னுடைய டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுன்னு நான் சொன்னேன். ஒரு நல்ல இன்டென்ஷனுக்காக குரூப் ஆர்கனைஸ் பண்ணும்போது தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்சுக்கலாம்னு தோணும் இல்லையா? ஓகே காதம்பரி, ஒரு நாள் நம்ம மாத்துக்கு வான்னு சொல்லிட்டு டாட்டர் கிட்ட விஷயத்த சொன்னேன். குரூப்ல எனக்கும் இன்க்ளூட் ஆயாச்சு. அப்படி போயின்னு இருந்தது சமாச்சாரங்கள். அது பாருங்களேன், நவராத்திரிக்கே இன்வைட் பண்ணணும்னு பார்த்து தேடினேன், கிடைக்கல. கரெக்டா என் ஹஸ்பண்ட் கிண்டி ஆஃபீஸ் ஜாயின் பண்ற அன்னைக்கு தான் நான் கிடைக்கணும். ஹீ இஸ் இன் ஓரியண்டல் இன்சூரன்ஸ், கேடி கிருஷ்ணசுவாமின் பேரு. அதுதான் நேரங்கிறது. ஹரிணாபி ஹரேணாபி பிரம்மணாபி சுரைரபி லலாட்ட லிகிதா ரேகா பரிமாஷ்டும் ந சக்யதே. லலாட்டம்னா தலை, லிகிதம்னா எழுத்து. ஹரியாக இருந்தாலும் ஹரனாக இருந்தாலும் இது இப்படித்தான் நடக்கணும்னு இருக்கு பாருங்க. That's a concept of karma. ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர்னு வந்த இடமா? புதுசா ஒரு விஷயம் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது நமக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்குதானே செய்யும். ஃபார்வர்ட் மெசேஜஸ் எத்தனையோ வருதுதான், இருந்தும் நாம கிரியேட்டிவா ஏதாவது பண்ணினா ஒரு தனி சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஸ்ரீவத் சங்காச்சாருடைய குறையொன்றுமில்லை, ஹிஸ்டரி ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர், புராணாஸ், எபிக்ஸ், எதுலேருந்தாவது ஏதாவது ஒரு கான்செப்டை எடுத்து உற்சாகமா எதையான சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். குரூப்ல ஒரு கலாட்டா நடக்கும் பாருங்களேன். காதம்பரி டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு ஒரு மைக் மாதிரி ஒரு இமோஜியை போட்டு சென்ட் பண்ணி கூப்பிடுவா. எஸ் கம்மிங்னு ஒருத்தர் வருவா. ஏன்னா நான் சென்ட் பண்ற மெசேஜஸ் அந்த மாதிரி 2 லைன் 3 லைன் இருந்தா பரவாயில்ல, 2-3 பேஜஸ்க்கு தமிழ்ல பேசுற மாதிரியே இங்கிலீஷ்ல டைப் பண்ணிடுவேன். பட் ஆனா அதுல விஷயம் இருக்கும். இருந்தாலும் என் டாட்டரை தான் சொல்லுவா, மா என்னம்மா அது, ஐயோ பாவமா வாழலாம், ஏம்மா இப்படி பாடாப்படுத்துற அப்படின்வா. ஏன்னா பொறுமையா யார் அவ்வளோ படிச்சுட்டு இருக்கிறது, பட் விஷயம் இருக்கிறதுனால அதை அப்புறம் தோணிது, ஆமா நீ ஏன் இந்த மாதிரி இதை வாய்ஸ் மெசேஜா கொடுக்க கூடாது அப்படின்வா. எனக்கும் அது நல்ல மெத்தடா தோணிது. அபவுட் origin of language, art and architecture, in the Indian philosophy, எத்தனையோ சமாச்சாரங்கள்னு so many things. ஃபார் எக்ஸாம்பிள் நிருத்தாவசானே நடராஜராஜோ நநாதடக்காம் நவபஞ்சவாரம் உதர்த்து காமஹாசனகாதி சித்தான் ஏதத் விமர்சே சிவசூத்ரஜாலம். நடராஜராஜா நிருத்தாவசானே, நடராஜன் என்ன பண்ணுவாராம், அந்த சிவபெருமான் நாட்டியம் ஆடின உடனே அதனுடைய முடிவில் இதுல பரதநாட்டியம் ஆடுவார் இல்லையா, அப்போ அந்த உடுக்கை நனாத டக்காம், டக்காம் நனாத அப்படின்னா சப்தம். அந்த உடுக்கையினுடைய சப்தத்தை 14 முறை சப்திக்கும் பொழுது நவன்னா 9, பஞ்சன்னா 5, 9 + 5 14, நவ பஞ்சவாரம். ஏதத் விமர்சே நவ சனகாதி சித்தாகா. சனகாதி சித்தர்கள்லாம் அந்த சப்தத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணி அன்வகித்து 14 விதமான சூத்திர வடிவில் அமைச்சு கொடுத்தா. ஃபார்முலாஸ்னு பேரு, சூத்ராஸ்னா. அதாவது
I wonder look a wong I ouch high barat land nyamangana nam jabain gadadas jabagadadas kapachata tachata tau kapai sashasar hal அச்சிதி ஸ்வராக ஹல்லித்தி வியஞ்சனாக ஐயவுன்னு ரெல்லுக்கு ஏவோங் ஐ அவுச்சுன்றது அச் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அது வவல்ஸ். வவல்ஸ் மீன்ஸ் மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்து மெய்யெழுத்து இல்லையா, வவல்ஸ் கான்சனன்ஸ். அச்சிதி, அச்சுன்னா உயிரெழுத்து, ஹல்லுன்னா மெய்யெழுத்து. அச் மீன்ஸ் இந்த இது அக்ஷர உயிரெழுத்து மெழுத்து அக்ஷர சமூகம் பதம். அக்ஷரம்னா ஆல்பபெட்ஸ். அக்ஷர சமூகம் பதம், பதசமூகம் வாக்கியம், வாக்கியானி சர்வமானவாக பாஷணம் குருவந்தி இல்லையா. இதெல்லாம் வந்து வியாக்கரணா பேஸ்டு ஒர்க். பதஞ்சலியினுடைய மகாபாஷ்யம் சம்பந்தப்பட்ட விஷயம். மகாபாஷ்யம் வா படனீயம் மகாராஜ்யம் வா சாசனீயம்னே ஒரு வச்சனம் இருக்கு. About this literature, Patanjali has stressed the need for the study of Vyakarana and has mentioned many purposes. Rakshohagama dvani dva sandehaha prayojanam tasmat adhyayam vyakaranam. பஷ்மசானிகம்னு முதல் சாப்டர் மகாபாஷ்யம்ல. Since the protection of the Vedas in an important function of grammar, it is rightly treated as a Vedanga. The Indian can feel justly proud of their grammarians because the results achieved by them are profound and unsurpassed. Yes, we all feel so proud about our grammarians and our languages. These kinds of informations worth giving. இல்லையா? நாம பெருமைப்பட வேண்டிய விஷயம். இத்தனை மொழிகள், இத்தனை இந்த இந்த இலக்கணத்துக்கு நிகரா எவ்வளோ அற்புதமா வடிவமைச்சு கொடுத்துருக்கா. இலக்கணங்களே தனி சப்ஜெக்ட், அவ்வளோ அற்புதமா இருக்கும். நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் இலக்கணங்களை, கிராமர் எல்லாம். குரூப்ல எல்லாமே அவாவா பார்ட்டிசிபேஷன்ல கரெக்டா இருந்தா, அவர் கிளாஸ்மேட் காதம்பரி ஒவ்வொருத்தரையா பார்த்து பார்த்து இன்க்ளூட் பண்ணிட்டு இருந்தா, இதுல பாருங்களேன், த செகண்ட் லார்ஜஸ்ட் பீச், நம்ம மெரினா பீச் இருக்கு இல்லையா, கடல் சூழ்ந்த பகுதி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, குவீன் மெஸ்னு அநேக நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏற்படுத்திட்டு இத்தனை சமாச்சாரங்களை ஏற்படுத்தியிருக்கேன். உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்கோ. அர்ஜுனனுக்கு ஆத்ம தத்துவத்தை போதித்த இடம், உணர்த்திய ரூபத்தோட பார்த்தனுக்கு சாரதியா, பார்த்த சாரதியா நானும் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லையா ஒரு சுவாமி, அந்த கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனுக்கு பூமி பிராட்டி ப்ராமிஸ் பண்ணது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி, பூமி பிராட்டிக்கு ஞாபகம் ப்ராமிஸ் பண்ணீங்களே சுவாமி அப்படின்னு சொல்லிண்டு, வராக அவதாரத்தின் போது சொன்னீரே சுவாமின்னு அந்த ஸ்ரீமன் நாராயணன் சொன்ன 3 கட்டளைகளுக்காக பூமி பிராட்டி போற்ற 3 முடிச்சுகள், அவன் திருவடியிலேயே புஷ்பத்தை இட்டு அர்ச்சனை செய்வது, நாம சங்கீர்த்தனம், ஆத்ம சமர்ப்பணம்ன்ற 3ஐயும் யார் செய்யறாளோ அவளை ரட்சித்து காப்பேன்னு ஸ்ரீமன் நாராயணன் வராக மூர்த்தியா அவதாரம் பண்ணினப்போ தனது மூக்கின் மேல பூமி பிராட்டியை காப்பாத்தி ஆயுஷ்னு வந்தேரு. அப்ப வந்து பூமி பிராட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன். அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கானே அந்த சுவாமி பார்த்தசாரதி கோயில்ல. கிருஷ்ணனா பார்த்தசாரதியா அவதரிச்சு நம்ம இருந்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த வேதவல்லி தாயார் அதை ஞாபகம், அதை சொல்லி காட்டுறாளாம் வேதவல்லி தாயார். அதை சொல்லி அப்படிப்பட்ட வேதவல்லி தாயார் சன்னிதானத்துல சுதா மாளவிகாவை பார்த்துருக்கா காதம்பரி. உடனே குரூப்ல இன்க்ளூட் பண்ணிட்டா.
அற்புதமான ஒரு கோயில் அது, பார்த்தசாரதி கோயில். 108 திவ்ய கஷேத்திரங்கள்ல ஒரு ஸ்தலம் அது. அந்த தாயார் ரொம்ப விசேஷம். அந்த தாயார் சன்னிதானத்துல மாளவிகாவை காதம்பரி பார்த்து உடனே குரூப்ல இன்க்ளூட் பண்ணிட்டா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது சொல்லலாம். இப்படி காதம்பரி ஒவ்வொருத்தரையா இன்க்ளூட் பண்ணி பார்த்து இன்க்ளூட் பண்ணிட்டு இருப்பா. எல்லாரும் அவ யதாசக்தி கன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கும்போது, கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தோணித்து, நாம ஏன் பகவத்கீதையிலேருந்து ஸ்லோகங்களை அர்த்தத்தோட சென்ட் பண்ணக்கூடாதுன்னு. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழ செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பு சுத்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விரப்புற்று கேட்கின்றேன் சொல்லாய் வெண்சங்கே அப்படின்னு ஆண்டாள் அந்த பாஞ்சஜன்யத்தை பார்த்து பாடுறா இல்லையா? அந்த பாஞ்சஜன்யத்தை அதரத்திலே வைத்துக்கொண்டு அர்ஜுனனுக்கு திருத்தேர் தட்டிலே பட்டு பீதாம்பரதாரியாக பார்த்தசாரதியாக காட்சி கொடுக்கக்கூடிய அந்த இமேஜ் எடுத்தேன் கூகுள்லேருந்து. முதல் டிவி சஞ்சயனுக்கு கிடைச்ச அந்த திவ்ய திருஷ்டி இருக்கு பாருங்கோ, வியாச பகவானுடைய கிருபா கடாட்சத்தால கிடைச்சதே திவ்ய திருஷ்டி. அதன் மூலமா கிடைச்ச விஷயம் நமக்கு. பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகம் எடுத்துட்டேன். திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகாः பாண்டவாश्चैव கிமகுர்வத சஞ்சய. யுத்தமாகிற யாகத்திற்கு தகுந்த க்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தினில் யுத்தம் செய்வதற்காக திரண்டுள்ள என் குழந்தைகளான துரியோதனாதிகளும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள்னு திருதராஷ்டிரன் கேட்க, அதுக்கு சஞ்சயன், அணிவகுத்து நிற்கும் பாண்டவ சேனையை கண்டதும் துரியோதனன் ஆச்சாரிய புத்திமானாகிய உமது சிஷ்யன் திருஷ்டியுமனால் அணிவகுக்கப்பட்ட பாண்டவ சேனையை பாருங்கோன்னு துரியோதனன் ஆச்சாரியனை பார்த்து சொல்றான். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விவரணைகள். பாஞ்சஜன்யம் ஹ்ருஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயः பௌண்ட்ரம் தத்மி மகாசங்கம் பீமகர்மாவிருகோதரஹான்கிற போர் முழக்கங்கள். அப்புறம் அர்ஜுனன் சேனையோருபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமச்சுதன்னு சொல்ல, சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி வேபதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே காண்டீபம் ஸ்திரம்சதே ஹஸ்தாத் த்வக்சைவ பரிதஹ்யதே. கிருஷ்ணா, எனக்கு உடல் நடுங்கிறது கிருஷ்ணா, என்னால நிக்க முடியல, காண்டீபம் கையிலேந்து நழுவுறது, நான் என்ன பண்ணுவேன்னு தன்னுடைய மனோநிலைய கண்ணீரோட சொல்றார். அப்போ ஆரம்பிக்கிறது கீதோபதேசம். ஃபார் அஸ், நாட் ஒன்லி ஃபார் அர்ஜுனா சொல்றார். கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறார், அர்ஜுனா அப்படின்னு. யோகஸ்தஹ குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய. யோகஸ்தஹ குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோः சமோ பூத்வா சமப்யம் யோக உச்யதே. ராஜ்யம், பந்து முதலானவற்றில் பற்றற்ற நிலை, கர்மாவை செய்ய வேண்டும் அர்ஜுனா. தனஞ்சயா, நிஷ்காமிய கர்மான்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு, கர்ம ஞான பக்தி யோகங்களாகிய ஆத்ம தத்துவங்களை சொல்லி விஸ்வரூப தரிசனம்னு எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்கள். வாரத்துக்கு 2 நாள் சென்ட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் வித் டிரான்ஸ்லேஷன் இன் இங்கிலீஷ்னு சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கம்பேரிட்டிவ் ஃபிலாலஜியா மாதிரி கம்பேரிட்டிவ் ஃபிலாலஜி, அது பகவத்கீதைக்கும்
கம்பேரிட்டிவ் ஃபிலாலஜி ப்ராக்டிக்கல் லைஃப்க்கும் உள்ளது. ஸ்ரீவத் சங்காச்சருடைய குறையொன்றும் இல்லையிலேருந்து எடுப்பேன். அப்புறம் வேலைக்கொடி கிருஷ்ணன் சுவாமியினுடைய உபன்யாசங்கள், வீடியோ, பல சமாச்சாரங்கள் கலந்த மாதிரி எவ்வளோ நன்னா இருந்தது இல்லை அதெல்லாம். பகவத்கீதையிலேருந்து பாகவதத்துக்கு வந்த நாட்கள் ஞாபகம் இருக்கா? பிரம்மதேவனால சொல்லப்பட்ட அந்த நைமிஷ வனத்துல முனிவர்கள்லாம் சீத்த பௌராணிகர்கிட்ட மகிமை வாய்ந்த விஷயங்கள் என்னன்னு கேட்க ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய பிரபஞ்ச சிருஷ்டி, பிரம்மதேவனுடைய படைப்பு, ஜீவராசிகள்னு எத்தனையோ சமாச்சாரங்களை பார்த்தோம். வேதம் அனாதி, விஷ்ணு அனாதி, வேதங்களை அதற்குரிய புதிய ஸ்தானத்துல நிலைநிறுத்த விஷயங்கள். வேதவியாசர் இதெல்லாம் பலவிதமா பிரிந்து கிடந்த அந்த வேத சாக்கைகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து ரிக், யஜு, சாம, அதர்வணன்னு 4 விதமா பிரிச்சார் இல்லையா? அதை சிஷ்யர்களுக்கு உபதேசித்து வச்சிருந்தார். இவ்வளோ விஷயங்களை தொகுத்து வேத சாஸ்திரங்கள்ல கூறியுள்ள சமாச்சாரங்களை எல்லாம் விளக்கும் வகையில இதிகாச புராணங்களை உலக மக்களுடைய நன்மைக்காக நிறைய பண்ணியிருந்தார். ஆனா இருந்தும் அவருக்கு மனசுல ஏதோ தெளிவில்லாத மாதிரி இருந்துதான் இல்லையா? பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கவலையா உட்காந்துருப்பேரு. கவலையா சிந்தனையோட சரஸ்வதி நதி தீரத்துல இருந்த சமயத்துல அப்போ அங்க வந்து நாரத மகர்ஷி தன்னை நமஸ்கரித்த வியாச முனிவரிடம் சப்தஸ்வரங்களாகிய நாத பிரம்மத்தினால் அலங்கரிக்கப்பட்ட ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட இந்த மகதி எனப்படும் வீணையினால அனுதினமும் நாராயணனுடைய கருணாமிருத்தமான மகிமைகளை எல்லோருக்கும் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் மகரிஷே, தாங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கோளே, ஆனந்தம் வரும் பாருங்கோளே அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்ன நேரத்துக்கும் வியாசர் சரஸ்வதி நதியினுடைய மேற்கு கரையில சம்யாப்ராசம் அப்படின்ற இடம், சம்யாப்ராசம், தன்னுடைய ஆசிரமத்துல பகவானை தியானிச்சுட்டோ அவர் அனுகிரகத்தை வேண்டியவராய் ஸ்ரீமத் பாகவதத்தை அருளி செய்தார். எவ்வளோ நன்னா இருந்தது இல்லை அந்த டிஸ்கிரிப்ஷன் வித் வீடியோலாம். வேத சாக்கைகள் என்ன, இதிகாச புராணங்கள் என்ன, எத்தனையோ கிருத்தியங்கள் பண்ணின வேத வியாசருக்கு மன ஆனந்தம்ங்கிறது ஸ்ரீமத் பாகவத புராணத்தை ஏற்றினதும் கிடைச்சது. அப்படின்னு சொல்லும்போது இந்த புராணத்தை இப்போ சின்ன கைபேசி மூலமா பார்த்துருக்கோங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம், உண்மையான விஷயம். ஒரு நாள் மாம்பழம் வந்தப்போ அப்பா கீதைய முடிக்க போறேன், ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்னு சொன்னேன். அப்படி சொன்ன நேரத்துக்கும் ரொம்ப உற்சாகமா இந்த புக்கை வச்சுக்கொண்டு ஸ்ரீமத் பாகவதம் மூலம் சான்ஸ்கிரிட் கொண்டு வந்து கொடுத்தா. ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் அது தெரியுமா? எஸ்பி கோயில்ல பெருமாளை சேவிக்க வந்தப்போ காதம்பரி கொடுத்த நம்பர் கரெக்டா இந்த பிளேஸ்க்கு வர அன்னைக்கு தானே கிடைக்கணும். தட்ஸ் அ ஃபேட். அளவுக்கு அதிகமான சிந்தனைகள் அப்படிலாம் சுத்தின்னு இருந்தேன். மைண்டு வெறுமை இருக்காது, எதையான இந்த மாதிரி யதார்த்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தனைகள்னு வச்சுக்கோங்களேன். அதையே சைக்கலாஜிக்கல் டிஃபெக்ட்னு சொல்ல வேண்டாமே, யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட சிந்தனைகள்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா, அளவுக்கு அதிகமான ஆத்ம தத்துவங்களை யாரும் கேட்கும்போது அவளுக்கு யதார்த்த வாழ்க்கைக்கும் அப்பாற்பட்ட சிந்தனைகள் வரத்தானே செய்யும். யதார்த்த வாழ்வுன்றது என்ன? ஆழ்வார் சொன்ன பிரகாரம் வேத நூல் பிராயம் 100 மனிதர்தான் புகவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான கருளானேன்னு தொண்டரடி பொடி ஆழ்வார் பாடின பாட்டு ஞாபகம் இருக்கா? திருமாலையில கொஞ்சம் வித்தியாசமா, என்னடா இது திரும்பி திரும்பி சாப்பிட்றதும் தூங்குறதுமா போர் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது
எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்னு யோசிச்சோன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ நம்மாழ்வார் அந்த மரபொந்துலேருந்து சொன்னீர், ஞாபகம் இருக்கா? செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்க, அதற்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு பதில் சொன்னார். ஆழ்வார் சொன்ன பதில் அத்தை தின்று அங்கே கிடக்கும்ன்றது. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்ன்ற கேள்விக்கு ஆழ்வார் சொன்ன பதில், நம்மாழ்வார் சொன்ன பதில் அத்தை தின்று அங்கே கிடக்கும்ங்கிறது. அதாவது செத்ததுன்றது இந்த சரீரம், நிலையற்றது, மேட்டர். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனீ ஜடரே சயனம் இஹ சம்சாரே வகதோஸ்தாரே கிருபயா வாரே பாஹி முராரே அப்படின்னு பகவத் பாதாள் சொன்னது ஞாபகம் இருக்கா? பிறவி பையனா நமக்கு உள்ள ஒரே சொல்யூஷன் பாஹி முராரே. அப்பாவும் அப்படிதான். பிமால 4 மணி ஆனா போறோம், ஏந்திருங்கடின்னு எழுப்புவா பாருங்கோ. அப்படியே தூக்கமா வரும். அப்பா ப்ளீஸ் பண்ணுவோம், தண்ணியை கொண்டு வந்து கொட்டிட்டு அப்பாவும் எழுந்துக்கலன்னா போறோம், அப்படியே படுக்கையிலேருந்து உட்காந்துருவா. தூக்கம் கூட எங்களுக்கு கலைஞ்சிருக்காது. சொல்லுங்க. ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் 2 தடவை சந்த சொல்லணும். ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். ஒரு 1/2 மணி நேரம் போகும், தூங்கி வழிஞ்சுட்டே சொல்லுவோம். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் மிச்சோத சங்கமிடத்தால் நல்வேயோதி பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் அத்தோர் பெறாதன்று பாரதம் கை செய்த தூதன் அப்போச்சி காட்டுகின்றான். அம்மானே அப்போச்சி காட்டுகின்றான். கண்ணனுக்கு விளையாட்டு காட்டுறது, வெண்ணெய் இழைந்த குலுங்கும், நீராட அழைத்தல், பெரியாழ்வார் பாசுதங்கள் சந்த பிரமாதமா நடந்துட்டு இருக்கும். நடுவுல நாங்க கேட்கிற கேள்விகள், அப்பா சொல்ற பதில். பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமிழ உரைத்தார் போல் உன்னை கொண்டென் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன். என்னப்பா என்னிருடி கேஷா என்னுயிர் காவலனேன்னு பெரியாழ்வார் பாசுரம். அப்பா இது என்னப்பா, உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன், உன்னை என்னப்பா என்னிருடி கேஷா என்னுயிர் காவலனேன்னா புரியல, என்னப்பா அப்படின்னுவோம். அப்பா உடனே அது ஜீவனாகிய நான் எனதுள் பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரன்னு 5 நிலைகளை கொண்ட வியூக வாசுதேவனாக அகிலமனைத்தையும் படைத்து காத்து ராமகிருஷ்ணாதி விபவ ரூபங்களாலே சேதனர்களுக்குண்டான நெறிமுறைகளை போதித்து ஜீவனுக்காக காத்து ரட்சித்தலில் அர்ச்சாவதாரமூர்த்தியாக கோயில்களிலே எழுந்தருளி பிரபன்னர்களான பிரபன்னர்களை ஸ்ரீவைகுண்டம் தனிலே பரவாசுதேவனாக அரவணைத்து சாட்சி பூதனாக அனைத்து ஜீவாத்மாக்களிலும் அந்தர்யாமியாக சூக்ஷ்ம ரூபத்தூடே உறைந்து நிற்கும் அத்தியதிஷ்ட தசாங்குலம் என நீலத்தாமரையாகிற அந்த ஹிருதய கமலத்தினிலே வாசம் செய்கின்ற அந்த ஸ்ரீமன் நாராயணனை, பரமாத்மாவை ஜீவாத்மாகிய நான் எனதுள் வைத்தேன்னு அர்த்தம் அப்படின்னுவா. ஆத்மானா என்னதுப்பா அப்படின்னுவோம். ஆத்மாங்கிறது என்ன தெரியுமா? அது அணு பரியந்தம் இருக்கும். கடுகை விட மிக மிக சிறிய உருவமா, ஆனா அதனுடைய சக்தி இருக்கு பாருங்கோ, அது மகத்தானது.
ரொம்ப சிறிய உருவம். ஆனா அது ஒன்றும் பண்ண முடியாது. கடுக 100 தடவை கட் பண்ணிட்டும் அந்த சின்னதா இருக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கும் ஆத்மா. ஆனா அதனுடைய சக்தி பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. ஆனா அது செய்யாது. காரணம் என்னன்னா, அதை விட ஆனந்தமான ஒரு விஷயம், பக்தி பிரபத்தி மூலமா பகவத் அனுபவம்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு அனுபவம் தேவைப்படுமா? அப்போ ஸ்ராத்தம் எல்லாம் பண்றோமே அந்த ஆத்மாவுக்கு தானப்பா அப்படின்னுவோம். ஆமா, அந்த ஜீவாத்மாவுக்கு தான் நாம பண்றோம். நம்ம சரீரத்துக்குள்ளேயே லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கு. ஆனா சாக்ஷுத்வம் ஸ்பர்ஷம்ங்கிற பாக்குற சக்திய பேசுற சக்தி எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கு பாருங்கோ, அதுக்கு பேர் போக்தான்னு பேரு. அந்த போக்தாத்மாவுக்கு தான் ஸ்ராத்த கர்மாதிகள்லாம் பண்றோம். பித்ருலோகத்திலேந்து வரக்கூடியவா அவா. இப்படி நாங்க கேள்விகள் நிறைய கேட்போம். அப்பாவும் பாசுரங்களுக்கு நடுவுல வரக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் நிறைய நிவர்த்தி பண்ணிட்டு இருப்பா. ரொம்ப சுவாரஸ்யமா போயின்னு இருக்கும் சமாச்சாரங்கள், ஸ்பிரிச்சுவல் டாக்கு. இத பாருங்கோ, ராஜிக்கு என்ன 4 பொண்களை வச்சுட்டு இருக்கா, எல்லா வேலையும் அவளே பார்த்துப்பா அப்படின்னு இருக்கா எல்லாரும். ஆனா நான் இவாளை எந்த வேலையும் செய்ய சொல்றது இல்ல. துணி மடிக்க வேணாம், பாத்திரம் தேய்க்க வேணாம், எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். நேரமாகுது, நீங்க ஆஃபீஸ் போகணும், அவ ஸ்கூல் போகணும், இப்படியே இருந்தா எப்படி அப்படின்வா. வந்துரு அங்க ஏது கெடுக்கிறதுக்குன்னு வந்துருன்னு கோவமா பொய்யா கோவப்பட்டுட்டோ அறக்க பறக்க திருவாராதனத்தை எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புவா. ரிலையன்ஸ் மோட்டார்ஸ்ல மார்க்கெட்டிங் மேனேஜரா இருந்தா அப்பா, என் சக்கரவர்த்தின்னு பேரு. அங்க போனா முத்தையா செட்டியார்னு ரிலையன்ஸ் மோட்டார்ஸ் கம்பெனி சேர்மன். இந்த பார் சக்கரவர்த்தி, கோயில் குளத்தை எல்லாம் விட்டுடு, நான் தான் சம்பளம் கொடுக்குறேன், நான் தான் தெய்வம், உனக்கு நேரத்தோட ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்றதும், சிரிச்சுட்டே அப்பா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதும், இவ்வளவு நேரப்பற்றாக்குறைக்கு நடுவுல இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் அவசியம் தானான்னு கேட்டா, ஆமா, பின்ன நம்ம குழந்தைகளுக்கு சாஸ்வதம் இல்லை. நம் காலத்துக்கு அப்புறமா நம்ம குழந்தைகள் பூமியில தனித்து விடப்படுவா. அப்போ அவ தனியா இருந்தாலும் சரி, அவ கூட 10 பேர் இருந்தாலும் சரி, அந்தர்யாமியா பகவான் ஒருத்தன் இருக்கான். அந்த தெய்வத்தை தவிர யாருக்கும் அந்யோன்யமா இருக்க முடியாது. அதிஸ்னேகோ பாபசங்கியான்னு எந்த உறவுகளோடையும் பாவ புண்ணிய தோஷம் இருக்கு. பகவத் அனுகிரகத்தோட சர்வபூத தயா புஷ்பம்னு லோக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க இவாளுக்கு ஆத்ம பலத்தை ஞானத்தை ஏற்படுத்தியாகணும். அதுக்கு ஆழ்வார் ஆச்சாரிகளுடைய கிருத்தியங்களை விட்டா வேற கதி இல்லைன்னு தகப்பனுக்கே உண்டான உண்மையான வாத்சல்யம் தானே காரணமா இருக்க முடியும் இல்லையா? இதுக்கு நடுவுல நாங்க ஒருத்தி சண்டைய போட்டுண்டு ஸ்கூலுக்கு கிளம்புவோம் பாருங்கோ. ஒருத்தி நடந்து போவா, ஸ்கூல்ல எப்படியோ டயத்துக்கு போய் சேர்ந்துருவோம். ஆனா ஏன்னா பிரேயர் அந்த மாதிரி பிரேயர் யாரும் மிஸ் பண்ண முடியாது. ஆச்சரியமான பக்த ரக்ஷகனா கோதண்டராமன், சீதாதேவி, பக்கத்திலேயே ரங்கநாதன் சந்நிதி, ஆழ்வார் ஆண்டாள்னு அற்புதமான கோயில் ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே இருக்கும். அந்த ராமன் சந்தோஷப்படுற மாதிரி ரகுவீர கத்தியம், அண்டவெளியில ஆகாசத்துல சகல தேவர்களும் கேட்டு மகிழும் விதமா நாராயண பிரீத்தியர்த்தம் தசாவதார ஸ்தோத்திரம், மொத்தத்துல லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு லோகக்ஷேமார்த்தம் நாங்க நமஸ்காரம் செய்யும் விதமா இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க ஒவ்வொரு குழந்தைகளும் காலத்துக்கும் பரம சௌக்கியமா இருக்கணும்னு பார்த்து பார்த்து உளமாற உண்மையான வாத்சல்யத்தோட பெரியவாளால அமைச்சுருந்த பிரேயர் அது அமைச்சுருக்க இன்னைக்கும். அவ்வளோ அதை மிஸ் பண்ண முடியுமா சொல்லுங்க? எங்க ஸ்கூல்ல அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப எந்த அளவுக்கு எங்க ஸ்கூல்ல விரும்பி இருந்தா தன் உயிரையே கொடுத்திருப்பா. மேகதூதா அவர் கிளாஸ்மேட் ஞாபகம் இருக்கா? சான்ஸ்கிரிட்ல எம்ஃபில் பிஹெச்டி வரைக்கும் பண்ணாளே. ஸ்கூலுக்காக அவ தியாகம் பண்ண முதல் விஷயம் அவ தூக்கம்.
கொடுத்த விஷயம் அயராத உழைப்பு. அவ மட்டுமா, எத்தனை பேர் ஸ்கூல் உண்டா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் உண்டான்னு தன்னை பார்த்துக்கிற நேரத்தை எல்லாம் குறைச்சிண்டு ஒழுங்கா அந்தந்த வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாம சமூக என்னன்னு சொல்றது, எவ்வளோ வேக வேகமா விஷயங்கள். மனுஷ்யா, மனிதன், மனம், இந்த வார்த்தைகள் எடுத்துப்போமே, ரூட் வேர்ட். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் உள்ள ரூட் வேர்ட் என்ன? மன், டு திங்க். In Sanskrit, the root word man denotes the word called manas. Chandrama manaso jata. Jata means பிறப்பது. எது? சந்திரன். மனதிலிருந்து பிறந்தவன் சந்திரன். சந்திரனுடைய தன்மை என்ன? குளிர்ந்திருத்தல், மனஸ். Here the root word manas, to think, man to think, means சிந்தனைகள், சிந்தனா சக்தி. உலகத்துல உள்ள எவ்வளவு பெரிய ஆக்கப்பூர்வமான செயலாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மனுஷியாளுடைய மனசுல தோணின எண்ணமாத்தானே இருக்க முடியும். அந்த எண்ணத்துக்கு பின்னாடி உள்ள சிந்தனா சக்தி சிந்தனையின் வெளிப்பாடு. அந்த மாபெரும் சிந்தனையாளர்களை இந்த பூமிக்கு தந்த அந்த மகத்தான சக்திக்கு, லோக ஜனனிக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி, ததா பஞ்சகன்யா ஸ்மரேன் நித்யம் சர்வ பாபஹா பிரணாசினி. ஸ்மரேன் நித்யம், மனசுல நினைக்கும் போதே பாபங்கள் விலகிறது இல்லையா? யார? கன்யாஹா பாபம், கன்யாஹா பஞ்ச கன்னிகைகளை நினைக்கும் போதே பாபம் விலகிறது. அகலிகை, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சுவாசம் பட்டு முக்தியானவள் அகலிகை. இது ஸ்பர்ஷம் பட்டு முக்தியானவள் அகலிகை. திரௌபதி, ஜீவகாருண்யங்கிற குணத்தையே பிராதான்யமா எடுத்துண்டு லோகரக்ஷகியா வாழ்ந்து காட்டினவோ. லோகரக்ஷகியா. க்ஷமாதானம், க்ஷமா சத்யம், க்ஷமா யஜ்ஞஸ்ச புத்ரிகாஹ, க்ஷமா யசாஹ, க்ஷமா தர்மஹ, க்ஷமாஹ விருஷ்டிதம் ஜகத். க்ஷமான்னா பொறுமை. பூமி பிராட்டிக்கும் க்ஷமான்னு ஒரு பெயர் உண்டு. அந்த பூமி பிராட்டி தான் நீ மகாலட்சுமி மகாவிஷ்ணுவனுடைய ஆக்ஞையின் பேர்ல ஆண்டாளா வந்து பிறந்தாள். கீதோபதேசம் செய்ததுக்கு அப்புறமா மக்கள் ஆத்ம ஞானமற்ற அப்புறமும், கீதோபதேசம் செய்ததுக்கு அப்புறமாவும் ஆத்ம ஞானம் இல்லாதவர்களா இருக்கிறத பார்த்துட்டோ கருணை உள்ளம் கொண்டு ஆண்டாள் பகவான் பூமி பிராட்டிய ஆண்டாளா பிறக்க செய்தார். எங்கே எப்படி ஜனிக்க போகிறாய்ன்னு பூமி பிராட்டியை கண்ணன் கேட்க, வராக ரூபியாக பக்தரக்ஷக வாக்குமூலத்தினை பக்தரக்ஷகனா இருக்கும்போது வாக்கு கொடுத்தார் இல்லையா, அதை ஞாபகப்படுத்திண்டு அந்த க்ஷணமே கீதாசாரமான தத்துவங்களை சேதனர்களுக்கு உணர்த்த கலி பிறந்து 97 வருடங்களுக்கு அப்புறமா 98வது நல வருஷத்துல ஆடி மாசத்துல சுக்ல பக்ஷ சதுர்தசியில செவ்வாய்க்கிழமை கூடிய பூர நட்சத்திரத்துல பூமி பிராட்டியின் அர்ச்சாவதாரமாய் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பெரியாழ்வாருடைய துளசி தோட்டத்திலே திருத்துழாய் மண்ணின் கீழே தோன்றினாள். மிதிலாபுரியில் ஜனக மகாராஜன் பூமியை உழுதுன்றிருக்கும் பொழுது சீதாதேவி தோன்றினாள் இல்லையா? பாண்டிய நாட்டினில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் திருத்துழாய பாத்தி அமைப்பதற்காக களை கட்டி கொண்டு நந்தவனத்தினை கொத்தும் பொழுது பூமி தேவி சீதா பிராட்டி எப்படி ஜனித்தாளோ அதை போலவே பூமி பிராட்டியின் திருவுருவமாய் அம்சமாக திருத்துழாய் மண்ணின் கீழே இந்த கோதாதேவியும் அயோனிஜையாக தோன்றினாள் அப்படிங்கிறது சரிதம்.
தந்தையிடத்தை பெற்ற பரமாத்ம ஞானத்தினை ஜீவன்களாகிய நமக்கு திருப்பாவை என்ற பெயரினில் கீதாசாரமான தத்துவத்தினை போதித்தருளினாள். ஆத்ம ஞானமாகிய பரமாத்ம ஞானத்தினை வாழ்ந்து காட்டி மக்களுக்கு உணர்த்தி போதித்தவள் ஸ்ரீ சீதாதேவியாகிய சீதை என்று சொன்னாள். பாசுரப்படி பாடி ஆத்ம ஞானம் போதித்தவள் பூமி பிராட்டி ஆகிய கோதாதேவி இல்லையா? இவர்களையெல்லாம் நினைச்சின மாத்திரத்துக்கும் பாபம் விலகர்தான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மனசா வாச்சா கர்மனா, மனதால் நினைத்து கண்ணீரால் பாபங்கள் கரைய வரும் வார்த்தைகள், அதனால் வரும் ஆக்கசக்தியின் மகத்துவம், லோகத்தின் சுபிக்ஷம் இல்லையா? துர்லபோ மானுஷோ தேகோ தேகினாம் க்ஷணபங்குரஹா, ஸ்ரீமத் பாகவதத்துல 11வது ஸ்கந்தம்ல 2வது அத்தியாயத்துல 21வது ஸ்லோகத்துல சொன்ன விஷயம் அது. பல சரீரங்களை பெறுகின்ற ஆன்மாக்களுக்கு நொடி பொழுதில் அழிந்து போகிற மனித சரீரம் கிடைத்தல் அரிது என்கிறார். அரிதான ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கும் பொழுது சின்ன சின்ன துயரங்களை பெருசாக்கி வீணாக்கலாமா? சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்குட்பட்ட இந்த பூமியில நாம ஆனந்தத்தை மட்டுமே எதிர்பார்த்து வாழ முடியுமா? பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனா நாம எதை கையில எடுத்துக்கிறோங்கிறது தான் அங்க பாயிண்ட் இல்லையா? தெய்வம் இருக்கிறது உண்மையா இருந்தா அந்த உண்மையான விஷயத்த கையில எடுத்துப்போம். அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டா கையில எடுத்துப்போம். அதாவது கையை எடுத்துப்போம். கைனா ஹஸ்தம் இன் சான்ஸ்கிரிட், ஹஸ்தம்னா ஹஸ்தஹா எங்க இருக்கு? நம்ம சரீரத்துல இருக்கு. திருஷ்யதே இதி தேகஹா, ஷீரியதே இதி ஷரீரஹா. அழியக்கூடிய இந்த சரீரத்துல பாணி பாதன்னு கர்மேந்திரிய பஞ்சகம், சக்ஷுஹு கிராணன்னு ஞானேந்திரிய பஞ்சகம், 5+5+1 மனஸ், மொத்தம் 11 இந்திரியங்கள். இந்த சரீரத்தை தர்ம சாதனமா பயன்படுத்திக்க சொல்றா. சரீரம் கலு தர்ம சாதனம். சாதனம்ங்கிறது கருவின்னு அர்த்தம். சாதனம்னா கருவின்னு அர்த்தம். எதற்கான கருவி? தர்மத்திற்கான கருவி. எது சரீரம்? யாருக்கு? நமக்கு. நாம் யார்? தர்மம் எது? இப்போ கேள்வி வருதா? தர்மே சூக்ஷ்ம ரூபேணன்னு யுதிஷ்டர் யக்ஷ பிரஷ்னம்ல மகாபாரதத்துல சொல்றார். இதுதான் தர்மம்னு நம்மால சரியா டிஃபைன் பண்ண முடியாது இல்லையா? தர்மம் சூக்ஷ்மமான ரூபத்துல இருக்குன்னு அத மனித சுகத்திற்காகவே ஏற்படுத்தப்பட்ட சாஸ்திரத்துல பதில் தேடுங்கோங்கிறார். சாஸ்திரம் சௌக்கிய ரசாயனம். Shastram means Vedic philosophy. In our literature, Indian philosophy is derived into two types, orthodox and heterodox. Orthodox, they are accepting the Vedas. ஆஸ்திகால் வேதத்தை பிரமாணமா ஒத்துக்கிறா. Heterodox, they are not accepting the Vedas. நாஸ்திகால் வேதத்தை பிரமாணமா ஒத்துக்கிறது இல்லை. In orthodox people, they are Nyaya, Vaiseshika, Sankhya, Yoga, Purva Mimamsa, Uttara Mimamsa. இதுல நியாய, வைசேஷிக, சாங்கிய, யோக இவாள்லாம் ஞானேந்திரிய பஞ்சகம், கர்மேந்திரிய பஞ்சகம், மனஸ் அதையும் தாண்டி அந்த கரணம் வரைக்கும் அவளுடைய டிஸ்கஷன்ஸ் வருது. அந்த பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சால தான் அந்த கரணத்தையும் தாண்டி ஜீவாத்மா பரமாத்மான்னு 2 இருக்கு. ஜீவன் எனப்படும் ஆத்மா இண்டிவிஜுவல் சோல் அநேக சரீரங்களை எடுத்து பிறப்பதும் இறப்பதுமா அண்ட சராச்சரங்கள்ல சுத்தின்னு இருக்கும். பரம் எனப்படும் ஆத்மா பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் சர்வ காரண பூதன். அண்ட சராச்சரங்களையும் படைத்து அனைத்திற்கும் சாட்சி பூதனாக ஜீவ கோட்டிகங்களின் பாப புண்ணிய கர்மாக்களை கண்காணித்தவனாக அந்தர்பகிஷ்சதத் சர்வம் வியாபிய நாராயணம் ஸ்மிருதம்னு அந்தர்யாமியாக உறைந்து கொண்டிருக்கிறான் என சித்தாந்தங்கள் சொல்றது.
வேதம் அனாதி, விஷ்ணு அனாதி, அண்ட வெளியில ஒளித்து கொண்டிருக்கக்கூடிய வேத சாக்கைகளை, உபனிஷத் அர்த்தங்களை வியாச பகவான் அருளி செய்தார். இந்த மீமாம்சா சாஸ்திரத்துல தான் ராமானுஜ, சங்கராச்சாரிய, மத்வாச்சாரிய சித்தாந்தங்கள் உண்டாயின. துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம்னு வியாசர் இயற்றினதும் உயர்ந்த ரீதியிலே பகவானுடைய பெருமைகளை எல்லாம் விளக்கி காட்டும் படியானதுமான வேத இதிகாச புராணங்கள் இத்தனையும் காரணமான பரபிரம்மத்தை உணர்த்த வேண்டும் அப்படின்னே நமக்கு உபதேசிக்கப்பட்ட விஷயங்கள் இத்தனையும். The characteristic of Ishvara are that he is the controller of all, the principle of all, the worshipped in every act, the bestower of all fruits, the cause of all effects, and has everything except himself and his consciousness and his body. Ishvara becomes the material cause, upadana karana of the universe, by virtue of his nature, has qualified by the sentient and non-sentient in subtle state. He becomes the efficient cause, nimitta karana, by virtue of his nature, has qualified by his will, and also the co-operant sahakari karana, cause by virtue of his nature, as the immanent in time, etc. Thus, the cause of the threefold cause, as well as the threefold cause, since the definition of causality is applicable to Bhagavan Narayana alone, he becomes the cause of the entire universe. இப்படியாக அனைத்து தத்துவங்களும் பரதத்துவ நிர்ணயம் செய்யறது இல்லையா? हा कृष्ण द्वारका वासिन् क्वासि यादव नंदन इमाम अवस्थां संप्राप्ता मनादां किमुपेक्षसे शंख चक्र गदा पाणे द्वारका निलयाच्युत गोविंद पुंडरीकाक्ष रक्षमां शरणागतम् அப்படின்னு திரௌபதி கூக்குரலிட்டு அழைத்த க்ஷணம் காத்தருளினான் அல்லவா அந்த ஸ்ரீமன் நாராயணன். அத மாதிரி ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யாம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். அது மாதிரி நாம யதாசக்தி பகவதாராதனை செய்யும் பொழுது அஹிம்சா பரமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரஹா, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதः, சாந்தி புஷ்பம் தபஸ் புஷ்பம், ஞானம் புஷ்பம் ததைவச்ச, சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோஹோ பிரீத்திகரம் பவேத் என மல்லிகை, இருவாட்சி என புஷ்பங்களோட சேர்ந்து இந்த 8 வித புஷ்பங்களையும் அர்ச்சிக்கும் பொழுது ஓடி வந்து அபயம் தருவான் இல்லையா அந்த ஸ்ரீமன் நாராயணன். எப்படி கஜேந்திரனுக்கு அம் நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம் புஷ்பாயாதி பீஜாய பரேஷாயாபி தீமஹி, I bow down to that radiant Lord who is the embodiment of Chit, who is very manifestation of the self, who is the first seed from which creation spring forth. I meditate upon the Lord of the beyond என கூக்குரலிட்ட நேரத்துக்கும் வந்து அபயம் கொடுத்து இன்றளவும் நம் அனைத்து ஜீவன்களுக்குமான வாத்சல்ய ரூபனாய் இருக்கும் அந்த பரவாசுதேவனுக்கு எந்த விதத்துல நாம நன்றி சொல்ல முடியும் இல்லையா? இன்ஃபேக்ட் ஓம்னு எப்படி ஒரு ஜீரோன்ற விஷயத்துக்கு எப்படி வேல்யூ இல்லையோ, இன்ஃபினிட்டிங்கிற விஷயத்துக்கும் வேல்யூ கிடையாது இல்லையா? மகத்தான நன்மைக்கான பண்ணின ஒருத்தருக்கு நாம நன்றி சொல்லணும்னு நினைச்சா வார்த்தைகளே வெளிவராத அந்த மௌன மொழிதான் சரியான காம்ப்ளிமெண்டா இருக்க முடியும்
ஏன்னா நன்றி சொல்ல முடியாது. நன்றின்ற வார்த்தைக்கு நம்ம அதை தாண்டி என்னத்த சொல்ல முடியும்? எப்படி பகவான் வேணுகானம் பண்ணும் பொழுது பசுகணங்களை எல்லாம் அப்படியே எதிரில் வந்து உட்காந்துக்குமா. ஆவினங்கள் இருக்கே பசுக்கள் எதிர்க்க படுத்துண்டு பகவானுக்கு எதிரில் ஒரு காலை நீட்டிண்டு காது அசைக்காம கேட்டுன்னு இருக்குமா. அந்த க்ஷணம் போயிட்டா அந்த ரசம் அப்படியே இருந்துருமே அப்படின்ட்டு அப்படியே கேட்டுன்னு இருக்குமா. தென்றல் காற்று நிலா ஒளி பட்டு தென்னங்கீற்றோட அந்த மெல்ல அசைந்து வரும் பாருங்கோ. அப்ப கோபிகள்லாம் வாய் எடுத்து போய் அப்படியே உட்காண்டிருப்பாள் அந்த வேணுகானத்தை கேட்டுண்டு. சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செவ்வாய் கொப்பளிப்ப குருவேயர் புருவம் குழலிசைப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடுதுறந்து வந்து சூழ்ந்து படு காடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி சிவ ஆட்டுகில்லாவே அப்படின்னு பெரியாழ்வார் பாடியிருக்கார். அந்த 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 இதை ரசிச்சு அழகா பாசுரம் பாடியிருக்கார். ஒரு காலம் அடிச்சுண்டு தலைய ஒரு பக்கமா சாய்த்து வேணுகான லோலனா பரமாத்மா புல்லாங்குழல் இசைக்கிற விஷயத்தை அவ்வளோ அழகா ரசிச்சு எழுதியிருப்பார். ஒரு காலம் அடிச்சுண்டு கட்டை விரல வாயிலே சுவைத்தபடி ஒரு சின்ன வடபத்திரசாயியா ஆலமா மறைத்தன் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தரவினையான் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினையேன்னு ஆழ்வார் பாடினர் பாருங்கோ. ஒரு இளந்தளிர்ல அண்ட சராச்சரங்களையும் தன்னுடைய உதரத்திலே வைத்து கொண்டு அந்த இலை மேல் அழகா படுத்துட்டு இருப்பான். அகட்டித்த கடனா சாமர்த்தியம்னு சொல்லுவாளாம் இத. அதாவது யார தாங்குகிறது, எது தாங்கிறது அப்படின்னு ரொம்ப பெரிய பிலசாபிக்கல் டிஸ்கஷன். பூத கிருத்து பூத பிருத்து, சமஸ்தத்தையும் உண்டாக்கியவன், சமஸ்தத்தையும் தரிப்பவன். இப்படி அனைத்தையும் தரிக்கும் பரமாத்மா எல்லாவற்றிற்கும் அந்தர்யாமியாக இருக்கிறான் இல்லையா, சாட்சி பூதனா. அகட்டித்த கடனா சாமர்த்தியம்னு ரொம்ப பிலசாபிக்கல் டிஸ்கஷன், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வித்வான் புல்லாங்குழல் ஊதுகிற போது பார்த்தால் வாயால் காற்றை ஊதுகிறார், வாயால காத்த ஊதின்னு இருப்பாராம். விரல்கள்லாம் வாத்தியத்தின் துளைகள் மீது இருக்கும். ஊதின மாதிரியே மறுபடியும் மாத்திப்பா. அப்படி மாத்த ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்வரங்கள் ஒலிக்கிறது. ஒரு இடத்துல சட்ஜம், ஒரு இடத்துல ரிஷபம். இந்த துவனி குரல்ல கேட்கிறது இல்லையா. ஆனா ஊதுகிற காற்றுல சரிகம பதனி இருக்கோ கிடையாது. அந்தந்த துளைகளின் வழியா வருகிற போது அதது அந்த ரூபத்தை எடுத்துக்கிற மாதிரி, சப்தத்தை பெறுகிற மாதிரி இந்த ஆத்மாக்கள் எல்லாம் ஒன்று மாதிரி, எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரி இருந்தாலும் அவாவா பண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரியான ரூபத்தை எடுத்துக்கிறா. ஜீவன் என்றால் ஆத்மஸ்வரூபம், அது நித்தியம் என்று சாஸ்திரம் சொல்றது. கருணை என்பது தர்மத்தின் ஆணிவேர், சாஸ்திர சம்பிரதாயங்கள் அதனுடைய கிளைகள் அப்படின்னு சொல்றா. பிறப்பாவது தேக சம்பந்தம், ஜனனம்ங்கிறது தேக சம்பந்தம். இறப்பாவது தேக வியோகம், பிறப்பும் இறப்பும் அவன் எடுக்கும் அச்சேதனமான இந்த சரீரத்துக்கு மட்டும்தானே தவிர ஆத்மாவிற்கு கிடையாது. சரீரத்திற்குள்ளிருந்து இயங்கும் ஜீவனுக்கு அல்ல. ஆத்மாவில் இத்தனை பேதங்கள் கிடையாது. அந்தராத்மாவாக பரமாத்மா சேதன அச்சேதன இரண்டையும் பரிபாலனம் பண்ணக்கூடிய ஈஸ்வரனாக இருப்பதனாலேயே, அனைவரும் அடைவதற்குரிய வஸ்துவாக அவன் இருப்பதனாலேயே யோகா யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரஹான்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. ஸ்ருதி மாதா லயம் பிதா அப்படின்னு எனுமா போலே அனைத்து ஜீவன்களாகிய
ஸ்ருதிக்கும் முக்தானாம் பரமாகதிகி என பிரம்மோபாசனையில் லயம் அடைதலாலே ஆத்ம சம்பந்தத்தின் நிலை. நிலா இந்த நிலா மலர்ந்த இரவினில் தின்றல் உலாவரும் மந்தி நேரம் நீல நிறத்து பாலகன் ஒருவன் குழல் ஓதுகின்றான். காலமெல்லாம் அவன் பூமியில நாம பிறந்தாச்சு, மரண பர்யந்தம் வாழ்ந்தாகணும். இந்த பிறவிய கடக்கணும்னா அதுக்கு கடக்க ஒரே வழி நம்முடைய இன்னர் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல பல ஆக்டிவிட்டீஸ்க்கு நடுவுல ஒரு தியான நிலை இருந்தா போதும். அவ்வளவுதான், வேற என்ன வேணும். ஆழ்வாராண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். வன்பெருவானகம் உய்ய வன்பெருவானகம் உய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய துன்பமிகு துயரகல அயர்வுரில்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்போடு தென் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்க திருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பமிகு பெரும் குழுவு கண்டு யானும் இசைந்துடனே என்று கோலோ இருக்கும் நாளே. அடியார் தங்கள் இன்பமிகு பெரும் குழுவு கண்டு யானும் இசைந்துடனே என்று கோலோ இருக்கும் நாளே.